தங்கம் வாங்குறதா வேண்டாமான்னே தெரியலங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. காலையில ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டு. 1,00,000 தாண்டி போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல தங்க வணிகத்தில். சாமானிய மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தங்க விலை திடீரென்று விண்ணை முட்டுகிறது, திடீரென்று இறங்குகிறது, திடீரென்று ஏறுகிறது. ஒரு நாள் 9,000 ஏறுது, ஒரு நாள் 7,000 இறங்குது, திடீர்னு 1,000 ஏறுது, 2,000 இறங்குது. தங்க விலையை கணிக்கவே முடியாமல் மக்கள் திணறி வருகிறார்கள். சரி ஏறுது, இன்னும் ஏறும், நம்ம இன்னைக்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் போய் வாங்குறாரு. அடுத்த நாள் பார்த்தா டக்குன்னு இறங்குது. ஐயோ இறங்குது, நம்ம இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணா இன்னும் கொஞ்சம் இறங்கும்னு வெயிட் பண்ணா அடுத்த நாள் திடீர்னு ஏறுது. உள்ளபடியே மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்துல. தங்க விலை எப்பதான் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஆகும், இல்ல இன்னும் உயருமா, இல்ல இன்னும் இறங்குமா, தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான காலமா? இது எல்லாவற்றையும் பேசுவதற்கு நம்மோடு பொருளாதார ஆலோசகர் வல்லுநர் திரு ஆனந்த் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். திரு ஆனந்த் வணக்கம். தங்க விலை எப்ப உயரும் எப்ப இறங்கும்னே தெரியல. தங்கம் வாங்குவதற்கு பொருத்தமான காலம் இதுவா? என்ன செய்யலாம்? உங்க சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குங்கிறத நான் சொல்கிறேன். பேசிக்லி என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃப் போய் இன்னொரு ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃப் வரப்போகிறாரு. இந்த போகிற ஃபெட்ரல் சீஃப் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறவர். ஆங்கிலத்தில் டோவிஷ் அப்படிம்போம். இப்போ வரப்போகிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் ஏற்றிடுவார் அப்படின்னு மார்க்கெட்டில் கிளப்பி விட்டு ரேட்டை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் பேசும்போது தங்கம் வந்து நியர்லி ஒரு நேற்று பீக்கில் இருந்தது அமெரிக்காவிலேருந்து 10% குறைஞ்சிருக்கு. நம்ம ஊரில் 7% தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 15,790ங்கிறாங்க. அதே தப்பான ரேட்டு இன்னும் ஒரு 300-400 குறைஞ்சிருக்கும். 15,500 தங்கம் கிடைக்கும். நேற்று வந்து 18,800 இருந்தது. நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு 1,300 தங்கத்தில் வித்தியாசம் இருக்குது. பட் இதோட பெரிய ஸ்ட்ரைக் வந்து வெள்ளியில் 4,20,000 போன வெள்ளி இப்போ 3,55,000 3,60,000 இறங்கிடுச்சு. ஸோ இன்னும் ஆக்சுவலாக நீங்கள் விற்க போனீங்கன்னா வெள்ளியில் வந்து 3,40,000 மேலே விற்க முடியாது. வெள்ளி வந்து 20% ஒரே நாளில் விழுந்திருக்கு. நான் எப்போதும் என்ன சொல்கிறேன்னா, சைனாவோட சப்ளை டிமாண்டு காரணத்தினால தான் வெள்ளி மேலே ஏறுது இறங்குதுன்னு. அது கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. கோல்டு 7% இறங்கியிருக்கு, வெள்ளி 20% இறங்கியிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் போச்சுன்னா வெள்ளி நான் சொன்னால் 50% டச் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நைட்டு ட்ரம்ப் சொல்ல போகிறாரு. மோஸ்ட் லைக்லி இது கெவின் ஹார்ஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இருப்பார். ஒரு காலத்தில் அவர் வந்து ரொம்ப டஃப் ஆஃபீஸர் வந்தாலும் இப்போ அவர் ட்ரம்ப்பு கூஜா தூக்குறவராக தான் இருக்கிறாரு. அதனால் மோஸ்ட் லைக்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ மார்க்கெட் பயந்து இதை ஒரு $1,000 கீழே மார்க்கெட்டை அடிச்சிருக்காங்க. ஒரு அவுன்ஸ், அதாவது 30 கிராமுக்கு $1,000 கிட்ட அடிச்சிருக்காங்க. இங்கேருந்து திரும்பி பவுன்ஸ் தான் ஆகுமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக விழாது. அதே சமயத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, நம்ம இந்தியாவோட ரூபா வந்து 91 98 கிட்ட இறங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்ட்ராடேயில் 92க்கு மேலே போச்சு. ரூபாயின் விலையும் அதிபாதாளத்துக்கு இறங்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விலை குறைஞ்சிருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் நம்ம ஊரில் வந்து கோல்டு விலை ரூபா விலை இறங்கிட்டுனா கோல்டு விலை அவ்வளோ தூரம் இறங்காது. அதனால் இந்த ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் 10,000 கீழே போகுமா, 12,000 கீழே போகுமாங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது என்னோட கருத்து. ஓகே. இப்போ நான் எளிமையா கேட்கிறேன், எளிய மக்களுக்கு புரியுற வகையில. இப்போ வந்து தை மாசம் பிறந்திருக்கு, அடுத்த வரிசையா வந்து திருமணங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து நகை வாங்குவதற்கு காத்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் இறங்குமா, அல்லது போய் வாங்கிக்கிறது நல்லதா? இன்னைக்கே வாங்கி நாளைக்கு போய் கார்த்தால முதல்ல வாங்கிக்கிறதே பெட்டர். ஓ, அதுக்கப்புறம் இன்னும் ஏறும் சார். லாங் டேர்மில் தங்கம் ஏறும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால், இன்னைக்கு ஒரு வீழ்ச்சி. பட் இந்த வீழ்ச்சி ரொம்ப நாள் தாங்காது. ஒரு மாதத்தில் திரும்பி ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு
தங்கம் இனிமேல் ஏறாதுன்னு நினச்சி இருக்கிறவங்க என்ன சில பேர் கேட்டாங்க, இருக்கிற தங்கத்தெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோமான்னு. இருக்கிற தங்கத்தை கொடுத்துட்டு எங்கே போவீங்க? ம். அதனால் லாங் டேர்மில் புல்லிஷ் ட்ரெண்டு இன்டாக்டு. ஒரு 7-8% விழுந்தாலே பயப்படக்கூடாது. ஓகே. இங்கே இதனால தான் நான் சொன்னேன் சில்வரில் போடாதீங்கன்னு. ம். சில்வர் இடிஎஃப்பில் ஆல்ரெடி 30%க்கு மேலே லாஸ். ம். அதனால் வெள்ளியை அவாய்டு பண்ணுங்க, கோல்டை டெஃபினட்டாக வாங்குங்க. கோல்டை விழ விழ நம்மளுக்கு லக்குன்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. ஓகே. இப்போ ஏன்னா ஏற்கனவே கோல்டு வாங்கினவங்களுக்கு என்ன பயம்னா, இப்போ திடீர்னு திருப்பி விழுது இல்ல. இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப நேத்து எடுத்துக்கங்க. நேத்து வந்து ஒரே நாள்ல ரூ. 9,000 10,000 ஏறிச்சு. நேத்து வாங்கினவங்க எல்லாம் இப்ப பாவம் தானே. அவங்க என்ன நினைப்பாங்க? 9,000 வாங்கினோம், இன்னைக்கு இறங்கிடுச்சு, அப்ப எங்களுக்கு லாஸ் தானே நினைப்பாங்கல்ல. தினம் தினம் நீங்கள் பார்த்து மார்க்கெட்டில் வாங்கி எப்போதும் ஏறாது. இப்போ 2010க்கு அப்புறம் 2015க்கு அப்புறம் வீடு வாங்கினவங்களுக்கெல்லாம் மெட்ராஸில் நட்டம்தான். 2015க்கு அப்புறம் வீடு வாங்கினவங்களுக்கெல்லாம் நட்டம்தான். அது மாதிரி நீங்கள் வர்த்தகத்தில் எப்போ கொஞ்சம் டிப்பு இருக்கும். பட் இன்னும் ஒரு 5-6 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 9,000க்கு மேலே வாங்கி 20,000 ரூபாய்க்கு மேலே தங்கம் போகிறச்ச இது ஒரு நல்ல டிசிஷன் மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஒன்று புரிஞ்ச. அதனால் லாங் டேர்மில் வந்து கோல்டோட ட்ரெண்டு இன்டாக்டாக தான் இருக்கிறது. ஏன்னா கோல்டுக்கு வேறு யூஸே கிடையாது. கோல்டு வந்து ஒரு மானிட்ரி மெட்டல். அதனால் ரூபாய்க்கும் டாலருக்கும் கோல்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்கு திரும்பி இப்போ நேற்று வாங்கின விலையை ஒரு 6 மாதத்தில் எட்டிடும். இன்னும் கவலையே கிடையாது. ஓகே. இப்போ நேற்று ப. சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுக்கின்ற பொழுது கூட ஒன்று சொன்னாரு, இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ரூபாய் விலை வீழ்ச்சியடைகின்ற பொழுது தங்கத்தின் விலை உயரும், தங்கத்தின் விலை உயர்கின்ற பொழுது ரூபாயின் விலை வீழ்ச்சி அடையும், ரெண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னாரு. இப்போ வந்து ரூபாயின் மதிப்பு கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது, தங்கத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ரூபாயின் மதிப்பு எப்பொழுது சரியாக வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா அது வந்து தங்கம்ங்கிறது கூட ஓகே, நமக்கு வந்து ஒரு இங்க திருமணங்கள்ல நமக்கு அது ஒரு சடங்கா இருக்குது, ஒரு மரபா இருக்குது, அதை தாண்டி முதலீடா பாக்குறாங்க. ஆனால் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுது அப்படிங்கிறது நம்முடைய வணிகம், வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்துது. நேற்று பொருளாதார ஆய்வறிக்கையில கூட நிர்மலா சீதாராமன் அதை சுட்டி காட்டுறாங்க, நம்முடைய பண மதிப்பு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்திய ரூபாயின் மதிப்பு எப்பொழுது ஓரளவிற்கு சீராகும்? ஆளை நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குறீங்களோ, எப்போ பாசி மாதிரி ஆட்களை நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குறீங்களோ, எப்போ ரகுராம் ராஜன் மாதிரி ஆட்களை நீங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆக்குறீங்களோ, என்றைக்கு மன்மோகன் சிங் மாதிரி பேரறிஞரை மதிக்க கற்றுக்குறோமோ அன்னைக்கு ரூபாயின் மதிப்பு ஒழுங்காக நிலையான சரியான நிலைமைக்கு வரும். நம்ம நாட்டுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம என்ன மன்மோகன் சிங்கை கொஞ்சம் நஞ்சமாக கொச்சப்படுத்தி அனுப்பினோம்? எவ்வளோ அவமானப்படுத்தினோம் நம்ம. ஒரு பொருளாதார மேதையை அவமானப்படுத்திட்டோம் அப்படிங்கிற கோபம் இருக்கு உங்களுக்கு? கோபம் இல்லை, அது மாதிரி படிப்பெல்லாம் இனிமேல் யார் நேருக்கு ஈக்குவலாக படித்தவர் அவர். அவரை போய் இப்படி அவமானப்படுத்திட்டோமேங்கிற ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவமானப்படுத்தினாங்கல்ல. பட்டினத்தார் சொன்ன மாதிரி தானே, தன் வினை தன்னை சுடும் இல்லை. ஆனா இது வந்து சர்வதேச விவகாரங்களை பொறுத்து, சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து, அப்புறம் போர் சூழல், ஈரானை வந்து தாக்குறதுக்கு அமெரிக்கா தயாராகும், இதெல்லாம் சேர்ந்து கணக்கில் எடுக்கணும்னு சொல்றாங்க பாஜக. இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லுறேன். பிரிட்டிஷ் பவுண்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி 90 ரூபாய்க்கு இருந்தது. நம்மளோட மோசமான நிலைமையில இருக்கு. நம்ம அவங்க எக்கானமியெல்லாம் பீட் பண்ணிட்டோம். அவன் விலை ஏன் 120 ரூபா ஆயிடுச்சு இன்னைக்கு? சரி, அமெரிக்கா பொருளாதாரம் அதெல்லாம் சரி, ஏன் பிரிட்டிஷ் பவுண்டோட விலை 120 ரூபா இருக்கணும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சிங்கப்பூர் டாலர் ஏன் மதிப்பு ஏறி இருக்குது? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சிங்கப்பூர் டாலர் குட்டி நாடு, ஃபூன்னு ஊதினா பறந்துடணும், அதோட மதிப்பு ஏன் ஏறி இருக்குது இன்னைக்கு? டாலருக்கு அகேன்ஸ்டாகவும் ஏறி இருக்குது, உங்கள் ரூபாய்க்கு அகேன்ஸ்டாகவும் ஏறி இருக்குது. சரி, சிங்கப்பூர் டாலர் ஏன் ஏறி இருக்குது? பிரிட்டிஷ் பவுண்ட் எதுக்கு ஏறி இருக்குது? யூரோ எதுக்கு ஏறி இருக்குது? உலகத்திலே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மிங் கரன்சி இந்தியா தான். ஈவன் பாகிஸ்தானே அவங்களோட பெட்டரா பண்ணியிருக்கான் போன 6 மாசத்துல. என்ன காரணம்? திரும்பி திரும்பி நான் இதான் சொல்றேங்க. அவர் அழகா தமிழ்ல சொன்னார், நான் திரும்பி சொல்றேன். பொருளாதாரம் புரிஞ்சவங்க ஆட்சியில் இருந்தால் ஆட்சி நல்லா இருக்கும். பொருளாதாரம் தெரியாமல் ஆட்சியில் இருக்கிறவங்க இருந்தால் இப்படி தான் இருக்கும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொய் கூசாமல் அவர் எழுதியிருக்காரு,
இந்தியாவோட growth ரேட் 7.2 இருக்கும்னு 6.8 to 7.2ன்னு இருக்குது எக்கனாமிக் சர்வேல. நான் என்ன கேட்குறேன், நாமினல் growth இருக்குது, ரியல் growth இருக்குது. நாமினல் growthனா விலைவாசியை விலையேற்றத்தை சேர்த்து பண்ணுறது. நாமினல் growth மைனஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் ரியல் growth. நாமினல் growthம் ரியல் growthம் ஒரே ப்ரைஸில் இருக்குது. கேட்டால் இந்தியாவில் விலைவாசியே ஏறலைங்கிறீங்க. முடிவற்றவர் 100 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது, டாக்டர் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் நீங்கள் விலைவாசி முட்டை விலை ஜாஸ்தி ஆகுது, பருப்பு வைக்கிற விலை ஜாஸ்தி ஆகுது. ஆனால் அம்மையார் விலைவாசியே ஏறலைங்கிறாங்க. அப்போ growth ஏற்றி காமிக்க வேண்டியதானே. ஆக்சுவல் growth 3%, நீங்கள் சொல்கிறது 6.8. ஏன் இது நீங்கள் சொல்லுங்கள். அது மாநிலங்கள் ஒருவேளை மாநிலங்களினுடைய பிரச்சனை அப்படிங்கிறாங்கல்ல, மாநிலங்கள் மீது பழி போடுறாங்கல்ல. இப்போ 30 மாநிலத்தில் 20 மாநிலம் உங்கள் ஆட்சி தானே நடந்துகிட்ருக்கு. இப்போ நீ தமிழ்நாடு விடு, கேரளா விடு, தெலுங்கானா விடு, பெங்கால் விடு, ஜார்க்கண்டை விட்டுரு. ஒரு 10 மாநிலத்தில் வேணால் எதிர்கட்சி இருக்கலாம். மீதியெல்லாம் நீங்கள் தானேப்பா இருக்கிற, நானாக இருக்கேன். இப்போ நீங்கள் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நோட்புக்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ சிவகாசியில் தினம் வீட்டில் இது சிறு தொழில் மாதிரி நோட்புக் புஸ்தகம் அடிக்கிற பிஸ்னஸ் உண்டு. பேப்பர் வாங்கினா பேப்பருக்கு இன்புட் ஜிஎஸ்டி 18%. ஸோ ஒரு ஆள் நோட்புக் வாங்குறாரு, 18% ஜிஎஸ்டி போட்டு கட்டிட்டு வாங்குறாரு. அந்த பேப்பரை வச்சுட்டு ஒரு நோட்புக் பண்ணுறாரு. இப்போ நான் சிம்பிளாக என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஜிஎஸ்டி கிடையாதுங்கிறதுனால ஒரு ரீஃபண்டு கிடையாது. நோட்புக் விலை இறங்குமா, நோட்புக் விலை ஏறுமா? ஆனால் ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டேன்னு யாரை ஏமாத்துறீங்க? அதான் அவுட்புட்டை ஜிஎஸ்டியில் இன்புட்டை சேர்த்து வச்சு 18% ஏற்றிட்டா என்ன ஆகும்? அந்த விலையை அவர் ஏற்றி எங்கள் கையில் கொடுக்க போகிறாரு. தோலுக்கு ஜிஎஸ்டி 18%, ஷூக்கு ஜிஎஸ்டி 0%ங்கிறீங்க. அப்போ ஷூ விலை ஏறுமா இறங்குமா? ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் உள்குத்த வச்சுக்கிட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டில் நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் எனக்கு ஜிஎஸ்டி கிடைக்காது, ரைட்டா? இப்போ நீங்கள் அவசரமாக ஒரு டிஷர்ட் சாம்பிள் திருப்பூரில் ஒருத்தர் பண்ணுறாரு, அதை அவர் ஃபாரின் அனுப்புகிறாருன்னு வைங்க. ஃபாரின் ஃப்ரைட்டுக்கு 18% டேக்ஸு. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி உருப்படும்? அதனால தான் நான் சொல்கிறேன், பொருளாதாரம் தெரிஞ்சவங்க ஆட்சியில் இருந்தால் இது மாதிரி ப்ராப்ளம் வராது. பொருளாதாரம் தெரியாதவங்க நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டீங்கன்னா இதுதான் வரும். ஓகே, இந்த அமெரிக்காவுடைய பிரச்சனையை சொல்றாங்க இல்லையா, ட்ரம்ப் தான் பிரச்சனை. அவர் இப்போ ஈரானை நோக்கி அமெரிக்க போர்க்கப்பல்கள் புறப்பட்டு விட்டன, ட்ரம்ப் தான் பிரச்சனை, அமெரிக்கா தான் பிரச்சனை, அமெரிக்காவினுடைய இந்த சண்டை போடுற எண்ணம் தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த போர் தன்மை அல்லது அந்த போர் சூழல் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா இது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது ஒரு காரணமா? வெனிசுலாவோட போர் முடிச்ச அடுத்தது இங்கே வர, திரும்பி வேற எங்கேயாவது போக, இதெல்லாம் காரணம் கிடையாது. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியல. இப்போ கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று பண்ணீங்க, அதில் நீங்கள் பாகிஸ்தான் மேலே குண்டு போடணுங்கிறது தான் நம்ம ஐடியா. பாகிஸ்தான் மேலே குண்டு போடுறது என்னாச்சு, அவன் சைனாக்காரன்ட்ட போய் சரண்டர் ஆகிட்டான். சைனாக்காரன் என்ன பண்ணான்னா ரேடார் கொடுத்தான், பிளெயின் கொடுத்தான். நீங்கள் சைனாவோட சண்டை போடுறோன்னு தெரியாமையே சைனாவோட சண்டை போட்டீங்க. அவன் இந்த பப்பெட் வாயிடுற மாதிரி பப்பெட் வாய்டி காமிச்சான். அவங்களுக்கு வைடி காமிச்சு பப்பெட் மூலமாக வச்சு அவன் பிளெயினு அவன் ரேடாரை வச்சு உங்கள் ராஃபில் பிளெயினை காலி பண்ணான். நீங்கள் தேள் கொட்டிடுச்சு, சைனான்னு சொல்ல முடியல உங்களால். ஆனால் எல்லா ப்ரெஸ்லேயும் என்ன சொல்கிறாங்க, சைனாக்காரன் தான் ஹெல்ப் பண்ணி உங்கள் பிளெயினை கீழே தள்ளிட்டான்னு. ஆனால் உங்கள் ஆஃபீஸர் சைனான்னொன்னே நீங்கள் பயந்துட்டீங்க. நீங்கள் இப்போ சுஹாசினி ஹைதர் ஹிந்துவில் ஒரு பேப்பரில் எழுதுகிறாங்க, அன்றைக்கி ஃபாரின் லாபியிஸ்ட்டை இவர் ஹையர் பண்ணியிருக்காரு ஒயிட் ஹவுஸில் பேசுகிறதுக்கு. ஒயிட் ஹவுஸும் பேசி 2 பேர்ட்டையும் சமரசம் பண்ணி வைக்கிறாரு. அவருக்கு நோபல் பிரைஸ் ஆசை. பாகிஸ்தான்காரன் சொல்லிட்டான் ஒன்னால தான் முடிஞ்சுதுன்னு, இவர் சொல்ல மாட்டேன்ட்டார். அதனால தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. இப்போ ஒரு வேலையை செந்தில் முடிச்சு கொடுக்குறாருன்னு வைங்க. இப்போ செந்திலுக்கு எனக்கு வள்ளியூரில் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுப்போம். வள்ளியூர் செந்தில் ஊர், என் ஊர் கிடையாது.
வள்ளியூரில் என் பையனை போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. நான் போய் வள்ளியூரில் நின்னேன்னா என்னை யாருன்னு தெரியாது, செந்திலை தெரியும். நான் செந்திலை கூப்பிட்டு, செந்தில் வள்ளியூரில் என் பையன் டிரைவர் ஏதோ கார் அடிச்சிட்டான்ப்பா, ஹைவேல ஏதாவது பண்ணி கொஞ்சம் வெள்ளை எடுத்து விடுப்பானா, நீ வெள்ளை எடுத்து விடுவேன். வெள்ளை எடுத்து விட்ட அப்புறம் செந்தில் எனக்கு ஒன்றுமே பண்ணல, நானாக இங்கேருந்து இப்படி காற்றுலேயே செய்தி விட்டேன், அதனால வெள்ளை வந்துட்டானா செந்தில் கடுப்பாகாத. அந்த மாதிரி அவங்களுக்கு புரியறதுக்காக அது மாதிரி சொல்கிறேன். ஸோ ட்ரம்ப்கிட்ட வேலையை மட்டும் வாங்கிட்டு அவருக்கு கிரெடிட் கொடுக்கல. அவருக்கு அந்த சமயத்தில் நோபல் ப்ரைஸ் கிடச்சிடணும். அந்த இந்த நீ கொடுத்துருந்தா நோபல் ப்ரைஸ் வரும்னு நினைக்கிறாரு. உங்களை யாரும் கொடுக்க வேண்டாம். நாங்கள் நீங்கள் ஒரு எதிர்கட்சிகள் ஏதாவது அது அரசியலாக்குவீங்கன்னு நினச்சி அச்சப்பட்டிருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அரசியல் எடுத்தால் தாங்க வேண்டியதானே. சரி சரி, நான் இந்த அரசியலை தாண்டி நிறைவா ஒரு கேள்வி கேட்டு அதோட நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்பு அற்றவர்கள், அல்லது ரொம்ப கண்ணாபின்னான்னு வேலை ஏறிடுச்சுங்க, எங்களால இப்ப தங்கத்துல முதலீடு செய்ய முடியாது, நாங்க சேமிக்கணும்னு நினைக்கிறோம், தங்கத்துல முதலீடு செய்வதற்கான சூழல் இப்பொழுது இல்லை என்று நினைப்பவர்களுக்கு மாற்று சேமிப்பு வழியாக நீங்க எதை பரிந்துரைப்பீங்க? அப்படிலாம் ஒன்றும் தங்கம் அந்த விலைக்கு போயிடல. நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன், பல ஜுவல்லர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையான இருக்கிறது தங்க மயில். தங்க மயிலில் நீங்கள் தினம் 200 கட்டி கூட தங்கம் வாங்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ள 1 கிராமுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அந்த 1 கிராம் கொடுப்பாங்க. ஸோ தினம் 50 ரூபா 100 ரூபா சேருங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 20,000 ரூபா சேர்த்து 1 கிராம் வாங்கிக்கோங்க, 2 கிராம் வாங்கிக்கோங்க, என்ன விலை வருதோ அன்றைக்கி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஏன்னா அவரை எனக்கு தெரியும், நம்பிக்கையாக இருக்கிறதுனால நான் சொன்னேன். 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட உங்களால் இப்போ கோல்டு பீஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, 100 ரூபா 150 ரூபாய்க்கும் தங்கம் வாங்கலாம். என்கிட்ட 100 ரூபா கூட கொண்டு வர முடியாதுன்னா அப்போ நம்ம ஒன்றுமே பேச முடியாது இல்லையா? சிலர் வந்து வெள்ளியை யோசிச்சாங்க, நீங்கள் வெள்ளி வேண்டாண்டீங்க, அதுக்காக கேட்டேன். வெள்ளி நிச்சயமாக 50% விழும். எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி 20% விழுந்திருக்கு. என்னைக்கா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி வாங்க முடியும் நீன்னு நானும். அதனால தங்கம் தான் சரியான முதலீடு, தங்கத்தில் முதலீடு செய்வதே சரி அப்படிங்கிறீங்க. அது சிறு சக்தி ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. 22 கேரட்டு உங்களால் 8,000 ரூபாய்க்கு வாங்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். வெள்ளி டெஃபினட்டாக 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவீங்க. நன்றி ஆனந்த். ஏதோ ஒரு வகையில தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் சரி அப்படிங்கிறீங்க. விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, முடிஞ்சா நாளைக்கு கூட வாங்கிக்கீங்க. அடுத்த வாரத்துல இன்னும் ஏறும் ஓடிட்டு இருக்கிறீங்க. பார்க்கலாம் தங்கம் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத. தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் சரி அப்படிங்கிற வாதத்தையும், ஏன் அது இவ்வளவு ஏறி இறங்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தினீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி திரு ஆனந்த். நிறைய சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தங்கத்தை வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி சேமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனந்த். வாய்ப்பிருப்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.